அதிகால ஜெபம், 10 மணி ஜெபம், தாய்மார் ஜெபம், ஆண்கள் ஜெபம், வாலிபர் ஜெபம், கட்ட விழிக்கிற ஜெபம், கட்ட அவிழ்க்கும் ஜெபம், கற்ற ஜெபம், அமாவாசை ஜெபம், உபவாச ஜெபம், விடுதலையின் ஜெபம், தீர்க்கதரிசன ஜெபம், பிரைஸ் காட், எல்லா ஐட்டமும் இருக்கும். ஜெபம் என்ற போர்வைக்குள்ள நிறைய பேர் உள்ள இருக்கிறார். குமாரனுடைய சாயல் இல்லைங்க. கர்த்தருடைய மகிமையை பிரகாசிக்கிற முகங்கள் இல்லைங்க. கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்கள் இல்லைங்க. இதாங்க லைஃப், இதாங்க வாழ்க்கை. உங்களுக்கு புரிஞ்சுட்டீங்களா? சபை எப்படி இருக்குன்னா, இந்தியாவில் ஜெபம் என்ற போர்வைக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 45 ஆண்டுகள் ஊழியம் செய்கிறேன். நிறைய கன்வென்ஷன் பிரசங்கில தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்களாம் போட்டிருக்கிறேன். டாப் லெவல் ஆளெல்லாம் போட்டு வச்சு மீட்டிங் வச்சிருக்கிறேன். லட்சக்கணக்கில் செலவு பண்ணி எழுப்புதல் பிரசங்கி எல்லாம் அழைச்சிருக்கிறேன். எல்லா கட்டவிழ்க்கிற ஜபம், அந்த ஜபம், இந்த ஜபம் எல்லாம் ரொம்ப நடத்தியிருக்கிறேன். மக்களுக்கு பல ட்ரைனிங்லாம் கொடுத்துருக்கிறேன். பல கிலோமீட்டர் பயணம் செய்து அவங்களை கொண்டு போய் ட்ரைனிங்லாம் கொடுத்துருக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆனால் எந்த இடத்துலையும் யாருமே நீ தேவ சாயலா இருக்கிற, தேவனுடைய அசல் ரூபமாக இருக்கிற, குமாரனுடைய சாயலாக இருக்கிற, உன் முகம் கர்த்தருடைய மகிமையை பிரகாசிக்க செய்யுது ஒருத்தரும் சொன்னதே இல்லை.